இந்த போட்டோல இருக்கவரோட பேரு ஜோசப் ஸ்டாலின். இவர் ஒரு சோவியத் டிக்டேட்டர். இந்த உலகத்துல வாழ்ந்த 50 கொடூரமான டிக்டேட்டர்ஸ்ல இவர் 7th பிளேஸ்லயும் டெட்லியஸ்ட் டிக்டேட்டர்ஸ்ல 7th பிளேஸ்லயும் இருக்காரு. டிசம்பர் 16, 1878 அப்போ ஜார்ஜியால பிறந்த இவர் 1922ல சோவியத் கம்யூனிஸ்ட் பார்ட்டியோட ஜெனரல் செக்ரட்டரியா பதவி ஏற்கிறாரு. 1924ல விளாடிமிர் லெனின் இறந்ததுக்கு அப்புறம் கம்யூனிஸ்ட் பார்ட்டியோட சுப்ரீம் லீடராகவும் இருக்காரு. இருந்தாலும் அவருக்கு ரைவல்ஸ் இருந்தாங்க. அவங்க எல்லாத்தையும் எலிமினேட் பண்ணதுக்கு அப்புறம் 1928ல சோவியத் யூனியனுக்கான 5-year பிளானை இம்ப்ளிமெண்ட் பண்றாரு. அதுல ரேபிட் இண்டஸ்ட்ரியலைசேஷனும் கலெக்டிவைசேஷன் ஃபார்ம்ஸும் இருந்தது. அந்த கலெக்டிவைசேஷன்னாலேயே சோவியத் யூனியன்ல பஞ்சம் ஏற்படுது. முக்கியமா உக்ரைன் ரீஜியன்ல 10 லட்சத்துக்கும் மேற்பட்டவங்க பஞ்சத்தில் அடிபடுறாங்க. 1934ல இருந்து 38 வரைக்கும் சோவியத் யூனியன்ல இவரை எதிர்த்து குரல் கொடுத்துட்டு இருந்த நிறைய எதிரிகளை காலி பண்ணதுக்கு அப்புறம் 1939ல நாசி ஜெர்மனி கூட மொலோட்டோ ரிபன்ட்ரோப் பேக்ட்னு சொல்லப்படுற நான் அக்ரெஷன் பேக்டை சைன் பண்றாரு. பட் அந்த பேக்டை வயலேட் பண்ணி 1941ல ஹிட்லர் சோவியத் யூனியனை இன்வைட் பண்றாரு. யுஎஸ்எஸ்ஆர் செகண்ட் வேர்ல்டு வார்க்குள்ள போறாங்க. செகண்ட் வேர்ல்டு வார்ல நாசி ஜெர்மனியை டிஃபீட் பண்ணதுக்கு அப்புறம் யுஎஸ்எஸ்ஆர் ஒரு சூப்பர் பவரா எமர்ஜ் ஆகுறாங்க. ஆனா செகண்ட் வேர்ல்டு வார்ல 2,70,00,000 சோவியத் சோல்ஜர்ஸ் இறந்து போறாங்க. 1947ல இருந்து 1953 வரைக்கும் ஈஸ்டர்ன் யூரோப் ஃபுல்லா கம்யூனிஸ்ட் கண்ட்ரோலை எக்ஸ்பேண்ட் பண்றாரு. யுஎஸ்ஏ கூட கோல்டு வாரும் ஸ்டார்ட் ஆகுது. மார்ச் 5, 1953ல ஸ்ட்ரோக் வந்து இறந்து போறாரு. இவரோட டிக்டேட்டர்ஷிப் ரூல்ல 3 கோடி சோவியத் சிட்டிசன்ஸ் இறந்து போறாங்க. செகண்ட் வேர்ல்டு வார்ல யுஎஸ்எஸ்ஆரால பாதிக்கப்பட்டு இறந்து போனவங்களோட கவுண்ட் 4 கோடிக்கும் மேல இருக்கும். யுஎஸ்எஸ்ஆரோட மொத்த பாப்புலேஷன்ல 18%க்கும் மேல இருக்கும். என்னோட அடுத்த வீடியோல இன்னொரு டிக்டேட்டரை பத்தி நான் சொல்றேன். இன்ட்ரெஸ்டடா இருக்கவங்க இந்த பேஜை ஃபாலோ பண்ணிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிருங்க.